ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் உங்கள் டேவிட். இந்த வீடியோவில் நான் எனக்கு நடந்த ஒரு பர்சனல் இன்சிடென்ட், அதாவது இன்னைக்கு நடந்ததை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது இன்னைக்கு எலெக்ஷன் டே, எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் ஓட்டு போட போய் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்த மாதிரி யாருக்குமே வந்திருக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வெளியூர்ல இருந்து வரவங்க, வெளிநாட்டுல இருந்து வரவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சில சுச்சுவேஷன் ஏற்படலாம். பஸ் இல்லாம இருக்கலாம், ஃபிளைட்டை மிஸ் பண்ணியிருக்கலாம், கரெக்டான நேரத்துக்கு ட்ரெயின் வராம, ஸோ ஏதாவது ஒரு பல சில காரணங்கள் இருக்கலாம். ஆனா உள்ளூர்ல இருந்துகிட்டே ஓட்டு போட போய் எனக்கு இந்த சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, போன வருஷம் எலெக்ஷன் அப்ப நான் வந்து தபால் ஓட்டு போட்டேன். அதாவது ஓட்டு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் ஓட்டு போட்டேன். ஸோ இந்த தடவை நம்ம அப்படி போட வேணாம், நம்ம டைரக்டா ஓட்டு போற பூத்துக்கே போய் நம்ம ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தபால் ஓட்டு நான் போடல. ஸோ அந்த டைம்ல வந்து என்னுடைய ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிருச்சு, எனக்கு ஓட்டர் ஸ்லிப்பும் வரல. இன்னைக்கு காலையில வந்து நானும் நம்ம எப்படியாவது ஓட்டு போட்டுறணும், ஆனா எந்த ஓட்டு போடுறதுக்கான எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே என்கிட்ட இல்லை. ஓட்டர் ஸ்லிப்பு வரல, ஓட்டர் ஐடி இல்லை, ஓட்டு போடுறதுக்கான எந்த தகுதியுமே என்கிட்ட இல்லை. ஆனாலும் நான் நைட்டு வந்து தூங்கும் போது ஒரு கான்பிடென்டோட தூங்கினேன். ஸோ நம்ம எப்படியாவது நம்ம போய் ஓட்டை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினேன். காலையில எந்திரிச்சுமே எனக்கு வந்து ஒரு 50% தான் நம்பிக்கை இருந்துச்சு. 50% எனக்கு நம்பிக்கையே இல்லை, நம்ம எப்படா ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லா நீட்டான கிளம்பிட்டு எலெக்ஷன் பூத்துக்கு எல்லாம் போயிட்டேன். எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம எலெக்ஷன் பூத்துக்கு போன முதல் ஆள் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது ஓட்டு போடுறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. மித்தபடி என்னுடைய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி என்னுடைய ஒரிஜினல் ப்ரூஃப்லாம் நான் எடுத்துட்டு போனேன். ஆனா ஓட்டு எனக்கு இருக்கு அப்படின்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே நான் வந்து அந்த எலெக்ஷன் பூத்துக்கு நான் எடுத்துட்டு போல. ஸோ ஆதார் கார்டை மட்டும் வச்சு ஓட்டு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கலாம் கேட்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்ட்டா, ஓட்டர் ஸ்லிப் இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி இல்லாம ஆதார் கார்டை மட்டும் வச்சு போடலாம், ஆனா ஓட்டர் ஐடியும் இல்லாம ஓட்டர் ஸ்லிப்பும் வராம வெறும் ஆதார் கார்டை வச்சு மட்டும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள போலீஸ்காரங்க மட்டும் சொல்றாங்க, அங்க உள்ள அந்த பூத் ஏஜென்ட்டும் சொல்றாங்க. ஸோ அப்படின்றப்ப நான் இன்னுமே சில பேர்ட்ட கேட்டு பாக்குறேன். என்னுடைய பழைய நாங்க முதல்ல இருந்த அந்த ஏரியா அந்த சைடும் போய் கேட்டு பாக்குறேன், அங்க எதுவுமே முடியாதுன்றாங்க. ஸோ அப்புறம் தான் அந்த பூத் சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் சொன்னேன். சார், இந்த மாதிரி நான் போன வருஷம் தபால் ஓட்டு போட்டேன், இந்த வருஷம் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு லைவ்ல நேர்ல போடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ போடாம பார்த்தா இந்த மாதிரி என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை சார், உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்போ வந்து நான் போன வருஷம் போட்டிருக்கேன், அதனால வாக்காளர் பட்டியலில் என் பேர் இருக்கும் சார், அதை வச்சு ஏதாவது எனக்கு அந்த ஓட்டர் ஸ்லிப்பை எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்கும்போது, அவர் வந்து அந்த ஏரியாக்கான சில ஏஜென்ட் இருப்பாங்களா, அதாவது அந்த எலெக்ஷன் அந்த தொகுதி மக்களுக்குன்னு ஒரு சில ஏஜென்ட் இருப்பாங்கல்ல, உட்காந்துருப்பாங்க, வெளியெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, அவங்க கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவங்க கிட்ட போனா அவங்க ஒரு புக்கு மாதிரி வச்சிருக்காங்க. அந்த புக்ல வந்து என்னுடைய பேர் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் தரோம், எங்க கிட்ட இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல என் பேரை நேம்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அந்த புக்லயுமே என்னுடைய பேரு இல்லை, எதுவுமே இல்லை, என்னுடைய போட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அந்த நேரம் பார்த்துதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. நான் பால்வாடி படிச்சேன் தெரியும், பால்வாடி படிச்சேன். அப்போ அங்க வந்து ஒரு டீச்சர் அம்மா இருப்பாங்க, அவங்க கிட்டதான் என்னுடைய ஓட்டர் ஸ்லிப், எங்க ஃபேமிலிக்கான ஓட்டர் ஸ்லிப், அதாவது அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லாருடைய ஓட்டர் ஸ்லிப்பும் அவங்க கிட்ட இருந்துதான் எங்களுக்கு வரும். ஆனா அவங்க கிட்ட இருந்தே எங்க கிட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா முன்னாடியே சொல்லிட்டாரு எனக்கு. அதனால நான் அவங்களை கான்டாக்ட் பண்றதை விட்டுட்டேன். ஆனா நான் இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்க யதார்த்தமா ரோட்ல நடந்து வராங்க. நான் அவங்க கிட்ட போய் கேட்கிறேன், இந்த மாதிரிமா எனக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு, நான் போன வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன், ஆனா ஓட்டர் ஸ்லிப்பு எனக்கு இப்ப வரல, ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிடுச்சு, ஆனா இப்ப நான் ஓட்டு போட்டே ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஓட்டர் ஐடி யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய ஸ்லிப்பெல்லாம் மொத்தமா அவங்க கிட்ட தான் வரும், அவங்க தான் எல்லாருக்குமே கொடுப்பாங்க ஸ்லிப்பெல்லாம். ஸோ அவங்க ஸ்லிப் வச்சிருக்கிற இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா ஒரு கட்டு நிறைய ஸ்லிப் வச்சிருக்காங்க. அந்த ஸ்லிப்ல வந்து ஒவ்வொரு பேரா எடுத்து என் பேர் வருதா அப்படின்றத பாக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த புக்கு ஃபுல்லாமே முடிஞ்சு போயிருச்சு, அதுலயுமே என் பேர் இல்லை. ஸோ அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரிப்பா உனக்கு ஸ்லிப்பு வரல, இந்த வருஷம் நீ ஓட்டு போட முடியாது, நீ அப்ளை பண்ணிட்டு அடுத்த வருஷம் தான் அவனால போட முடியும் அப்படின்னு சொன்னோன்னா நான் ரொம்பவே அப்செட் ஆகி காலையில கிளம்பி வந்ததுன்னா வேஸ்டா போச்சு, இது நம்ம ஜனநாயக கடமைன்ற ஒரு விஷயமா, எப்படி நம்ம செய்யாம இருக்க முடியும் அப்படின்றத யோசிச்சுட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஸோ அப்படின்றப்ப இன்னொரு அம்மா வராங்க, அதாவது அவங்களும் பால்வாடி டீச்சர் தான். அவங்க வராங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, நேம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா பேர் என்ன அதான் கேட்குறாங்க. நான் டீட்டெயில் சொல்றேன் அவங்களுக்கு. சொல்லும் போது அவங்க ஒரு கட்டு ஸ்லிப் வச்சிருக்காங்க. அவங்க ஸ்லிப்ல எடுத்து பாக்குறாங்க, அதுலயுமே நேம் வந்து லாஸ்ட்ல இருந்துச்சு.
இருந்ததா இதுதான் இப்போ அவன் பேரு, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு புக் எடுத்து பாக்குறாங்க. அந்த பேர்ல உள்ளவங்களுக்கு அதுல உள்ள போட்டோவா வரிசையா இருக்கு. ஸோ இதுதான் அவன் போட்டோ தான், கன்ஃபார்ம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அது என்னுடைய போட்டோ தான், என்னுடைய ஓட்டர் ஸ்லிப் தான் அந்த அம்மா கிட்ட இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஓட்டர் ஸ்லிப்பை வாங்கினதுக்கு அப்புறம் தான் காலையில என் மூஞ்சிலேயே ஒரு பிரைட்னஸ் வந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு நான் ஓட்டர் ஐடி ஓட்டு போலான்னு சொல்லிட்டு போனா அங்க ஒரு பிரச்சனை. அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு நான் ஓட்டு போலான்னு சொல்லிட்டு எலெக்ஷன் பூத்துக்கு போயிட்டேன். ஆனா என்னுடைய வார்டு நம்பர் வந்து 23. நான் வந்து செகண்ட் டைம் ஓட்டேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து தபால் ஓட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல போட்டேன். செகண்ட் டைம் வந்து நேர்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால எந்த பூத்துக்கு எந்த வார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றதே எனக்கு சரியா தெரியல. நான் 23 வார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட கேட்கிறேன். அவர் வந்து இந்த இதான் 23வது வார்டுக்கான பூத் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அங்க போய் ஒரு 40 நிமிஷத்துல இருந்து 35 நிமிஷம் வரைக்கும் அங்க வரிசையில் நிக்கிறேன். வரிசையில் நின்றுட்டு உள்ள போயிட்டு ஆபீசர்கிட்ட நான் என்னுடைய ஸ்லிப்பை கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டை கொடுக்குறேன் ஒரிஜினலை. அவங்க வாங்கிட்டு, சார் இந்த மாதிரி இது வந்து 23ஆம் நம்பர் கிடையாது, 25ஆம் நம்பர் வார்டுக்கூடிய பூத்து, நீங்க வந்து லைன்ல வேஸ்ட் சார், நீங்க ஆப்போசிட்ல ஒரு பூத் இருக்கு அங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே போய் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு லைன் பெரிய லைனா நிக்குது. சரி என்னடா பண்றது, இப்ப இந்த லைன்ல நின்னா மணி 5 நம்ம வீட்டுக்கு போக, ஆல்ரெடி 40 நிமிஷம் லைன்ல நின்று வேற டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஓட்டர் ஸ்லிப்பையும் ஐடி கார்டையும் கொண்டு நான் அங்க உள்ள போலீஸ்ட சொன்னேன். ஆனா இந்த மாதிரி நான் காலையில வந்துட்டு ஒரு 40 நிமிஷம் வார்டு தெரியாம 25ஆம் வார்டுல நின்னுட்டேன். 25வது வார்டுல நின்னோன்னா உள்ள போனோம்னா அவங்க இது கிடையாது போங்க வார்டு, நீங்க வந்து பக்கத்துல போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நான் ஓட்டு போட்டுக்கிறேன், நான் காலையில லைன்ல நின்ட்டேனே, நான் லைன்ல நிக்காமலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்றேன். அவங்க அங்க வந்து பூத் ஏஜென்ட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சொல்றாரு அப்படின்னா, நான் அவங்க பூத் ஏஜென்ட் கிட்ட நான் என்னுடைய பிரச்சனையை சொல்றேன். சார் இந்த மாதிரி காலையில இருந்து எனக்கு பிரச்சனையாவே இருக்கு, நான் போய் ஓட்டு ஸ்லிப் வாங்கிட்டு வந்து 40 நிமிஷம் லைன்ல நின்று நான் வேஸ்டா நின்றுட்டேன் சார், அதனால எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, நான் ஓட்டு போட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா நீ ஒரு ஆள் தானே, நீ வந்து ஒரு 2 பேருக்கு முன்னாடி மட்டும் நின்றுட்டு ஓட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் அந்த 23வது நம்பர்ல உள்ள ஆபீசர்கிட்ட போயிட்டு என்னுடைய ஓட்டர் ஸ்லிப்பை கொடுத்துட்டு என்னுடைய ஆதார் கார்டு ப்ரூஃபை கொடுத்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா போய் நான் ஓட்டு போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்ம ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபீலே ஆச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான நான் விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அங்கிட்டு அலைஞ்சு ஓட்டர் ஸ்லிப்லாம் வாங்கி ஓட்டர் ஐடியே இல்லாமல் காலையிலேயே அங்கே எலெக்ஷன் ஆஃபீஸுக்கு எலெக்ஷன் பூத்துக்கு போயிட்டு அங்கே நின்று இங்கிட்ட அலைஞ்சு லைன் மாதிரி நின்று ஆஃபீஸ் மாதிரி திருப்பி அங்கே போய் நின்று ஓட்டு போட்டு வந்ததுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா? நான் நினைச்சிருந்தா ஓட்டே போடாமல் என்னால் படுத்து தூங்கி இருக்க முடியும் ஒரு நாள் லீவ்ல. ஸோ என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றணுங்கிறது வந்து ஒரு விஷயமா கன்ஃபார்மா இருந்தாலும் அதுக்கு ரீசன் வந்து இன்னொரு ரீசனும் இருக்கு. நம்ம ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி ஒரே ஒருத்தர் மட்டும்தான் காரணம். யார் தெரியுமா? கோடியா பணம் இருந்தும், சொகுசான வாழ்க்கை இருந்தும், கார் இருந்தும், பங்களா இருந்தும், வாழ்க்கையில எத்தனையோ கோடிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கிற அவர் வந்து நான் உங்களுக்காண்டி வரேன், அதாவது நீங்க என்னை எவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால நான் உங்களுக்காண்டி வரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் தெரியுமா? அவருக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய ஒரே ஒரு ஓட்டை போட்டு வந்திருக்கேனே தவிர என்னுடைய ஜனநாயக கடமைன்றது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நான் உங்ககிட்ட இப்ப எதுக்காக ஷேர் பண்றேன் அப்படின்னா, ஓட்டுங்கிறது நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமை, அது கண்டிப்பா மறக்காம போட்டுருங்க. ஏன்னா நீங்க உள்ளூர்ல இருந்துகிட்டே போடாம இருந்தீங்கன்னா அது வந்து பெரிய துரோகம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டதுக்கான காரணம் வந்து 2 காரணம் தான். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்ற மாதிரி 2 காரணம் தான். ஒண்ணு வந்து என் ஜனநாயக கடமை, இன்னொன்னு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காண்டி ஒருத்தர் வந்திருக்காருல, நம்மளை மட்டுமே நம்பி வந்திருக்காருல, அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் நான் அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து என்னுடைய ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ. இதெல்லாம் நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஸோ அகைன் நான் நினைக்கிறேன் நீங்களாம் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்க ஓட்டை கரெக்டானவருக்கு போட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துல நான் அடுத்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை. ஸோ நம்ம யூடியூப்போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அஃபிஷியலாக வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்து பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தருவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நன்றி.